வாங்கிட்டு அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அது என்னமோ தெரியல, பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் டு செஃப் பார்த்தா விலாக்ஸ். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருந்தாங்க, பிரியாணி வீடியோ ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து போடுங்க, நானும் பார்த்து கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது சாதாரண பிரியாணி இல்லை, அத்தன்டிக் ஹைதராபாத்தி தம் பிரியாணி. வாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எளிமையாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆனியன் இருக்குல்ல, ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு டொமேட்டோ தேவை கிடையாது, டொமேட்டோவே இல்லாமல் பிரியாணி பண்ணுவோம். ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் சிக்கன் கூட லெமன் ஜூஸு, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மின்ட் லீஃபு, கொரியண்டர் லீஃபு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நம்ம ஃப்ரைடு ஆனியனை அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, நம்ம ஹோல் கரம் மசாலா இதுக்கு ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிங்க. அதான் வந்துட்டு ஹைதராபாத்தி தம் பிரியாணியோட ஸ்பெஷலே, ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். பாஸ்மதி ரைஸை நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை 70% குக் பண்ணி எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே போட்டு தம் போடணும். தம்மை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃபயரில் கொடுங்க. அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு கீ ஆட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் கலர் ஆட் வேணும்னா ரிக்யூர்ட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிங்க, இல்லைனா கலர் தேவை கிடையாது. வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு மேலே வந்துட்டு காடமன் பவுட்ரு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் 1 ஸ்பூன் மேலே தூவிட்டு தம் போட்டுருங்க. தம் போட்டு இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள், செமையாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த சிக்கன் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், லிட்ரலி மெல்ட் ஆகுது. ஒரு பைட் எடுத்தால் போதும், ஸ்ட்ரெயிட்டாக ஹைதராபாத்தாக போயிடுங்க. இந்த நிறம், இந்த அரோமா கேமராலே ஃபீல் ஆகுது இல்லையா? சொல்லப்போனால் ஒரு பிளேட்டு போதாதுங்க, இன்னொரு பிளேட்டு வேணும்னு சொல்லி கேட்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.